படம் பக்காவா இருக்கு. ஹரிஸ் கல்யாண் ஆக்டிங்லாம் பக்காவா இருக்கு. மியூசிக் நல்லா இருக்கு. செகண்ட் ஹாஃப் வந்து கத்தி படம் மாதிரி இருந்துச்சு. நல்லா விறுவிறுப்பா போச்சு. மீனவர்களுக்காக சப்போர்ட் பண்றாங்களா, அது ரொம்ப நல்லா இருக்கு. ஆக்ஷனே இல்ல ப்ரோ படத்துல. ஆமா, ஆக்ஷன் ஃபைட் எல்லாமே நல்லா இருக்கு. குறைந்த விலை நிறைந்த தரம், தங்கள் தேவைகள் அனைத்தும் ஒரே இடத்தில். ஜெயச்சந்திரன் ப்ரோ நல்லா ஓகே ஓகே தான். உள்ள எப்படி இருக்கு செலிப்ரேஷன்லாம் எப்படி இருக்கு? செலிப்ரேஷன் 4 பேர் தான் ப்ரோ. ஹரிஸ் கல்யாண் எப்படி நடிச்சிருக்காரு ப்ரோ? இது ரொம்ப 2 வருஷத்துக்கு முன்னாடிங்கிறதுனால கொஞ்சம் அந்த பழைய கத்தி படம் பார்க்குற மாதிரி இருக்காமே. ஆமா ஆமா சரி, படம் பக்காவா இருக்கு. பக்கவா இருக்கா? நல்லா இருக்கு. முக்கியமான சமூகத்துக்கு என்ன தேவையோ முக்கியமான கருத்தை மிக்ஸ்டு சொல்லிக்கிறாங்க. ரிவ்யூ சொல்றாங்களே படத்துக்கு. இல்ல ப்ரோ அதெல்லாம் இல்ல, நல்லா இருக்கு படம். சூப்பரா ஹரிஸ் கல்யாண் பார்க்கலாம். acting ஹரிஸ் கல்யாண் ஆக்டிங்லாம் பக்காவா இருக்கு. ரீசெண்டா ஒரு படம் எல்லாமே ஹிட் ஆகுது. இதுவும் ஆயிடுமா? பார்க்கிங் லப்பர் பந்து எல்லாம் இதுவும் ஹிட் ஆகும். ஹிட் ஆயிடும். நல்லா இருக்கு. தேங்க் யூ. எக்ஸ்கியூஸ் மீ ப்ரோ. படம் எப்படி இருக்கு? எப்படி இருந்துச்சு? நல்லா இருக்கு. ஹரிஸ் கல்யாணோட ஆக்டிங்லாம் எப்படி? சூப்பரா பண்ணியிருக்காரு. படத்துல ஆக்ஷன் நிறைய இருக்கா? ஆமா, ஆக்ஷன் நிறைய இருக்கு. ஓகே, ரொம்ப பிடிச்சது என்னது? எங்களுக்கு பிடிச்சது அந்த மியூசிக் நல்லா இருக்கு. பாட்டு 2 பாட்டு சூப்பரா இருக்கு. ஓகே, அந்த பாட்டு ஒரு வைரல் பாட்டு ஒன்று இருந்தது, அது எப்படி இருக்கு? நல்லா இருக்கு. Okay, படத்துக்கு மிக்ஸ்டு ரிவ்யூஸ் அந்த மாதிரி சொல்றாங்க, அப்படிலாம் இல்லையா? நல்லா தான் இருக்கு. அவ்வளோ எல்லாம் பார்க்கலாம். குழந்தைலேருந்து பெரியவங்க சூப்பரா இருக்கு. ஓகே ஓகே, தேங்க்ஸ். இந்த படம் எப்படி இருந்தது? நல்லா இருக்கு. ஃபன்னா இருக்கா? ஜாலியா இருக்கா? ஃபன்னா ஜாலியாக இருக்கு. ஒரு புது கதையை சொல்லியிருக்கேன். நல்லா இருக்கு ப்ரோ, பார்க்கலாம். நல்லா பிடிச்சிருக்கு. நல்லா வைப்பா, நல்லா இருந்துச்சு ப்ரோ. நல்லா ஜாலியாக இருந்துச்சு. ஏற்ற மாதிரி இருக்கா படம்? இந்த சுச்சுவேஷனுக்கு ஏற்ற மாதிரி நல்லா இருக்கு. ப்ரோ, படம் எப்படி இருக்கு? சூப்பரா இருக்கு. நல்லா இருக்கு. நல்லா இருக்கு. எது ரொம்ப பிடிச்சிருந்துச்சு? படம் வந்து கத்தி படம் மாதிரி இருந்துச்சு ப்ரோ. செகண்ட் ஹாஃப்ல டீசல் ஓகே. ஃபர்ஸ்ட் செகண்ட் ஹாஃப் வந்து கத்தி படம் மாதிரி இருந்துச்சு. நல்லா விறுவிறுப்பா போச்சு. ஃபர்ஸ்ட் ஹாஃப் வந்து லாக் ஹரிஸ் இருந்துச்சு. கல்யாணோட ஆக்டிங் எப்படி? சூப்பரா இருந்துச்சு ப்ரோ. இந்த சாங் ஒரு வைரல் சாங், பீர் சாங், அது எப்படி? அது நல்லா இருந்துச்சு ப்ரோ. ஓகே, காமெடி தான் ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல இல்ல, அது ஒன்று தான். ஃபுல்லா கதை தான் ப்ரோ. நல்லா ஃபுல்லா கதை. எப்படி இருந்துச்சு? படம் சூப்பராக இருந்துச்சு ப்ரோ. வேறு லெவலில் இருந்துச்சு. ஒரு நல்ல மெசேஜ் சொல்லியிருக்காங்க. யாருமே பேச தயங்குற ஒரு இஷ்யூ எடுத்து சூப்பரான ஒரு மெசேஜ் சொல்லியிருக்காங்க. யங்ஸ்டர்ஸ் படம் தான் ப்ரோ இது. 2K படம். ஆல்ரவுண்டர் மூவி தான் அது. மீனவர்களுக்காக சப்போர்ட் பண்றாங்களா, அது ரொம்ப நல்லா இருக்கு. அதாவது நாட்டில் என்னென்ன நடக்குது அதை பற்றி தெரியப்படுத்தியிருக்காங்க. நல்லா இருக்கு. அதுக்கான சொல்யூஷன் கொடுத்துருக்காங்க. ஆமாங்க சார், நல்லா பண்ணியிருக்காரு. ஹரிஸ் கல்யாண் அதுலயும் அவங்க சேர்ந்து நடிச்சிருக்காங்க. நல்லா இருக்கா? நல்லா இருக்குங்க சார், நல்லா இருக்கு. பாடல் காட்சிகள்லாம் எப்படி இருக்கு? நல்லா இருக்குங்க சார். எப்படி இருந்துச்சு? நல்லா நல்லா இருங்க ப்ரோ, ஒரு நிமிஷம். நல்லா தான் இருக்கு ப்ரோ. ஓகே, எது படத்துல ரொம்ப நல்லா இருந்துச்சு? ஆக்ஷன் நல்லா இருந்துச்சா? ஆக்ஷனே இல்ல ப்ரோ படத்துல. ஆக்ஷனே இல்லையா? ஆமா ப்ரோ. நல்லா தான் இருந்துச்சு. சஸ்பென்ஸா இருக்குன்னு ஆமா, லைக் ஒவ்வொரு சீனும் என்னடா நடக்கும்ன்ற மாதிரி ஒரு மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கா போச்சு. எப்படி இருக்கு டீசல்? நல்லா இருக்கு. நல்லா இருக்கு. சூப்பரா இருக்கு. ஆக்ஷன் படமா? ஆமா, ஆக்ஷன் ஃபைட் எல்லாமே நல்லா இருக்கு. ஓகே, நிறைய பேர் வந்து கத்தி படம் பார்த்த மாதிரி இருந்துச்சு. அதெல்லாம் ஒன்றும் இல்லை, நல்லா இருக்கு. ஓகே, ஹரிஸ் கல்யாணோட ஆக்டிங் எப்படி இருக்கு? என் பிள்ளை ஆட்டியெல்லாம் சூப்பராக தான் இருக்கு. ஓகே, உங்களுக்கு ஹரிஸ் கல்யாண் தானா நீங்க? ஆமாம், ஓகே. டீசல் என் பையன் அவர், என் மகன் அவர். அப்படியா? பிக் பாஸ்லேருந்து எனக்கு பிடிக்கும் ரொம்ப. ஓகே, ஸோ நீங்கள் மட்டும் தான் வந்து பார்த்தீங்களா? நீங்கள் இல்லை, நானும் என் தங்கச்சி எல்லாம் வந்தோம். ஓகே, ஃபேமிலியோட பார்க்கலாமா? பார்க்கலாம். ஆக்ஷன் படமா? இல்லை நல்லா இருக்கு. குடும்ப ஃபேமிலி படம் மாதிரி நல்லா இருக்கு. ஓகே, தேங்க்யூ. படம் சூப்பரா இருக்கு. எல்லா சீனுமே நல்லா தான் இருக்கு. எப்படி நடந்தது படம்? சூப்பர் படம். ஃபேமிலியோட பார்க்கலாமா? ஃபேமிலி 2K கிட்ஸ் கேட்ட படம் அவங்களுக்கு தான், ஃபேமிலிக்கெலாம் செட் ஆகும். சரி தான். எக்ஸ்கியூஸ் மீ, படம் எப்படி இருந்தது? நல்லா இருந்துச்சு. ஃபேமிலியோட பார்க்கலாமா? படம் எப்படி இருந்தது? நல்லா இல்லையா? ஹலோ, ஐயோ என்ன படமும் பார்க்கல. யாரா நீ? பைத்தியக்காரன். எக்ஸ்கியூஸ் மீ, என்ன படம் பார்த்தீங்க? நல்லா இருக்குன்னு சொல்லிட்டு போனீங்கன்னா விட்டுற போறோம். நல்லா இருந்தது. டியூட் தான் பார்த்தோம். ஓகே, பிரதீப் ரங்கநாதன் ஆக்டிங் எப்படி இருந்துச்சு? ரொம்ப நல்லா இருந்தது. ஓகே, படம் வந்து வெறும் ஜென்சிக்கான படம் தானா? ஆமா ஆமா. பேரண்ட்ஸோட மமிதா பைஜி எப்படி பண்ணியிருந்தாங்க? ரொம்ப நல்லா இருந்தது. பேரண்ட்ஸோட கூட கூட்டிட்டு வர வேண்டாமா? இல்ல அப்பெல்லாம் இல்ல, சும்மா தான் சொன்னேன். நல்லா இருந்தது. சாயா பியங்கர் எப்படி பண்ணியிருந்தாரு? நல்லா பண்ணியிருந்தாரு. சரத்குமார் ரொம்ப சூப்பரா பண்ணியிருந்தாரு. ஆக்சுவலா படத்துல ரொம்ப சென்சிட்டிவான ஒரு விஷயம் ஹேண்டில் பண்ணிருக்காங்க. என்ன சொல்ல வராங்க? நீங்க படத்தை பாருங்க. ஓகே. காலியா இருக்குது ப்ரோ. டீசல் கேர்ள்ஸ் அதான் கப்புள்ஸா வந்தா ஜாலியா இருக்கலாம். ஏன்னா காலியா இருக்குது. காலியா இந்த படத்துல வந்து ஹரிஸ் கல்யாண் நடிச்சிருக்காங்க, அத்துல்யா நடிச்சிருக்காங்க, சண்முகம் முத்துசாமி அப்படிங்கறத வந்து டைரக்ட் பண்ணிருக்காங்க. கடலு மேல மிதக்குற ஆகாயத்துல பறக்கிற சரியான பாட்டு இல்ல அது. இந்த பாட்டு வந்து ஒரு 2 வருஷம் இருக்கும். பயங்கரமான வைப்பு, எல்லாரையுமே வந்து பயங்கரமா டான்ஸ் ஆட வச்சிச்சு. என்னப்பா படம் இது அப்படின்னு தேடி பார்த்தோம்னா டீசல்னு ஹரிஸ் கல்யாண் நடிச்சிருக்காரு. படம் தான் வர்றதுக்கு கொஞ்சம் டிலே ஆயிடுச்சு, பாட்டு வந்துருச்சு அப்படிங்கிற மாதிரி தான் இருந்துச்சு. எனக்கு தெரிஞ்சு இந்த பாட்டு நிறைய பேர் இந்த படத்துக்குள்ள இழுத்துட்டு வரும் அப்படின்னு நினைக்கிறேன். இந்த பாட்டுக்குன்னே ஒரு ஃபேன்ஸ் வந்து இருந்திருக்காங்க. திபு அவர் தான் வந்து மியூசிக் டைரக்டர், பயங்கரமா போட்டிருப்பாரு. அங்குமான கோணில் ஏஆர்எம் படத்துல ஒரு பயங்கரமான ஒரு பாட்டு வரும் தெரியுமா? ஏஆர்எம்மா இருக்கட்டும், பேச்சுலர் மூவியா இருக்கட்டும்,
சித்தா மூவியா இருக்கட்டும், மரகத நாணயம், முகம் காட்டு நீ, இந்த மாதிரி நிறைய சூப்பர் பாடல்கள் கொடுத்த திபு தான் வந்து இந்த படத்துக்கு வந்து மியூசிக் பண்ணியிருக்கிறாரு. நிறைய முக்கியமான கதாபாத்திரங்கள் இதில் நடிச்சிருக்கிறாங்க. விவேக் பிரசன்னா இருக்கிறாரு, கருணாஸ் சார் வந்து இருக்கிறாரு, சாய்குமார் சார் வந்து இருக்கிறாரு, இன்னும் நிறைய பெரிய பெரிய தலைங்கள்லாம் வந்து இந்த படத்தில் வந்து இருக்குது. வெற்றிமாறன் சாரோட வாய்ஸ் ஓவரில் தான் டீசல் மூவியே வந்து ஆரம்பிக்குது. முழுக்க கடற்கரையை ஒட்டி வாழக்கூடிய மீனவர் சமுதாயம் அண்ட் கடலுக்குள்ள மீனவர்களோட அந்த ஒரு வாழ்வாதாரம், வாழ்க்கை எப்படி இருக்கும், இதெல்லாம் சார்ந்து அந்த மக்களோட உணர்வு உப்பு காத்தோட சேர்ந்து எடுக்கப்பட்ட ஒரு படம் தான் வந்து டீசல் படம். கண்டிப்பாக ஏன்னா வந்து அதில் வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு ப்ராப்ளம் வந்து ஒன்று வரும். அந்த மீனவர்கள் சமுதாயத்தினர் இருக்காங்கல்ல, அவங்களுக்கு நடக்கக்கூடிய அநீதிக்கு அகெயின்ஸ்டாக ஒன்று பண்ணுவாங்க. அந்த இதனால ஆமாம்ல கரெக்டு, கடல் வழி வரக்கூடிய டிரான்ஸ்போர்ட் எல்லாமே கொஞ்சம் ஸ்டாப் ஆச்சு அப்படின்னா இன்னைக்கு தமிழ்நாடே வந்து ஸ்தம்பிச்சிரும். தமிழ்நாடு மட்டும் இல்லை, ஒட்டுமொத்த உலகமே வந்து ஸ்தம்பிச்சிரும். அதுக்கு ரொம்ப முக்கியமாக இந்த சீ டிரான்ஸ்போர்ட், கடல் வழி போக்குவரத்து அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியமாக இருக்குது. அது ஒன்று. ப்ளஸ் நம்ம மீனவர் சமுதாயத்தை வந்து பெருசாக நம்ம கவனிக்கிறதே இல்லை. அவங்களுக்கு ஏதாவது ஒன்று நடக்குதுன்னா நம்ம கண்டுக்கிறதே இல்லை, இன்க்ளூடிங் நானும் நம்ம எல்லாருமே தான் வச்சுக்கோங்களேன். அதில் ஒரு டயலாக் ஒன்று இருக்கும், நமக்கு மீன் வேணும் ஆனால் மீன் பிடிக்கிறவங்க வேண்டாமா அப்படிங்கிற ஒரு டயலாக் வந்து ரொம்ப சூப்பராக வந்து சண்முகம் அவர் வந்து எழுதியிருப்பாரு. எனக்கு வந்து அது ரொம்ப பர்சனலாக வந்து பிடிச்சிது. ஆமாம், சாப்பிட்ற மீன் மட்டும்தான் நமக்கு வேணும், மீனவர்கள் வேண்டாமா அப்படிங்கிற மாதிரி தான் இருக்குது. இது என்னென்னா, அரிசி எனக்கு வேணும் ஆனால் விவசாயம் வேண்டாங்கிற மாதிரி தான் வந்து அது இருக்குது. ஸோ மீனவர் சமுதாயத்தினுடைய வழிகளையும் இந்த படத்தில் டயலாக்ஸ் மூலியமா, சீன்ஸ் மூலியமா வந்து வச்சிருக்கிறது ரொம்ப ரொம்ப சூப்பராக இருந்தது. இது கிட்டத்தட்ட நம்ம நார்த் மெட்ராஸ், நமக்கு ஹார்பர்லாம் இருக்கு இல்லையா, அங்கே நடந்த ஒரு உண்மை சம்பவத்தை தழுவி எடுக்கப்பட்ட படம் அப்படிங்கிற மாதிரி எனக்கு தோணுது. அங்கே எங்கேயுமே மென்ஷன் பண்ணல, படத்தில் எங்கேயும் மென்ஷன் பண்ணல இது பேஸ்ட் ஆன் ட்ரூ ஈவெண்ட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு. பட் அங்கே நடந்த ஒரு இஷ்யூ பேஸ் பண்ணி தான் எடுத்துருக்காங்க. என்ன இஷ்யூ அப்படின்னா, ஒரு பயங்கரமான ஒரு பெட்ரோலியம் கார்பரேட் கம்பெனி வந்து நம்ம நார்த் மெட்ராஸில் இருக்கக்கூடிய அந்த மீனவ சமுதாயத்தினர் இருக்கிறாங்க இல்லையா, அவங்க பயன்படுத்திருக்கக்கூடிய அந்த போட்டெல்லாம் நிப்பாட்டி இருக்கக்கூடிய அந்த பீச் பக்கத்தில் ஒரு பெரிய பெட்ரோலியம் குரூடாயில் போகிறதுக்கான பைப்பை வந்து அமைச்சிடுறாங்க. அதனால வந்து மீனவர் சமுதாயத்தோட வாழ்வாதாரம் அப்படிங்கிறது நிறையவே வந்து பாதிக்கப்படுது. அதை சார்ந்து எடுக்கப்பட்ட ஒரு படம் தான் டீசல். அதை வந்து வெற்றிமாறன் சார் வாய்ஸ் ஓவரில் அப்படியே கொடுக்க, அதுக்கப்புறம் கதை அப்படியே கொஞ்சமாக அப்படி போகுது. கதை இதுதாங்க கதை. மீனவ சமுதாயத்தில் இருக்கக்கூடிய ஹரிஷ் கல்யாண், அங்கே வந்து ஒரு பெரிய குரூடாயில் பைப் வந்து ஹரிஷ் கல்யாண் அவரோட அப்பா டைம் பீரியட்ல வந்து போட்டுடுறாங்க. அதனால நிறைய பிரச்சனை வருது. அந்த போட்ட குரூடாயில் இருக்குல்ல, அதுல இருந்து குரூடாயில வந்து திருடி அதை வந்து அந்த மீனவ சமுதாயத்திற்கே கொடுத்து அவங்களோட மக்களோட வாழ்வாதாரத்தை வந்து சீரமைக்கிறாங்க. அதுதான் வந்து இந்த படத்தினுடைய ஒரு கதை. அதில் நிறைய பிரச்சனைகள் அப்படியே தொட்டு வருது. அது ஹரிஷ் கல்யாணுக்கும் வருது. இந்த குரூடாயில் பிரச்சனையை தாண்டி பின்னாடி வேற ஒரு பெரிய பிரச்சனை, ஒரு பெரிய கார்பரேட் முதலாளி வந்து பிளான் பண்றாரு. அந்த மீனவ சமுதாயத்தோட இடத்த ஃபுல்லா அழிக்கணுங்கிற மாதிரியான ஒரு பெரிய பிளான் நடக்குது. அதுக்குள்ள வினய் அவர் வந்து இவருக்கு வந்து வில்லன் ஆகிறாரு, விவேக் பிரசன்னா வில்லன் ஆகிறாரு, கருணாஸ் சார் வந்து இவருக்கு சப்போர்ட்டா இருக்கிறாரு. என்னதான் நடந்துச்சு, அந்த பைப்பெல்லாம் எடுத்துட்டாங்களா, மீனவர் சமுதாயம் என்ன ஆச்சு அப்படிங்கிறதான் இந்த படத்தினுடைய ஒட்டுமொத்த கதையும். இன்ட்ரெஸ்டிங்காக எடுத்துருக்காங்களா அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஃபர்ஸ்ட் ஹாஃபை பொறுத்த வரைக்கும் நிறைய ஸ்க்ரீன் பிளே எனக்கு என்ன அப்படின்னா ரொம்ப ஸ்லோவாக போன மாதிரி ஃபர்ஸ்ட் இருந்துச்சு. சீனுக்கும் கனெக்ஷன்ஸ் வந்து அந்த ஒரு கிரிப்னஸாக இருக்கட்டும், கனெக்ஷன்ஸாக இருக்கட்டும் இல்லாத மாதிரி எனக்கு வந்து பர்சனலாக ஃபீல் ஆச்சு. இது எல்லாமே என்னோட ஒப்பீனியன் மட்டும்தான். கொஞ்சம் சீரியல் பேட்டர்னில் இருக்குதோங்கிற மாதிரி என் பக்கத்தில் உள்ள நிறைய பேர் வந்து ஃபீல் பண்ணாங்க. அந்த மாதிரி தான் வந்து எடிட்டிங் கட்ஸுமே இருந்தது, ஸ்க்ரீன் பிளேயுமே அப்படி தான் வந்து பிளே ஆச்சு. பட் செகண்ட் ஹாஃபை பொறுத்த வரைக்கும் லாஸ்ட்ல கிளைமேக்ஸ்க்கு முன்னாடி ஒரு 20 மினிட்ஸ் வந்து படம் எடுக்கிற ஸ்பீட், அதாவது இந்த ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல சொல்லியிருக்கிறது, ஃபர்ஸ்ட் ஹாஃப் முடிஞ்சு இன்டர்வல் முடிஞ்சு செகண்ட் ஹாஃபோட ஃபர்ஸ்ட் பார்ட் சொல்லியிருக்கிற இந்த கனெக்ஷன்ஸ் எல்லாத்தையுமே செகண்ட் ஹாஃப்ல ஃபுல்லாகவே வந்து கனெக்ட் பண்ணுறாங்க. அங்கே கனெக்ட் ஆகுது, இங்கே கனெக்ட் ஆகுது, த்ரில்லிங்காக அங்கே போகுது, இங்கே போகுது, அந்த சொல்யூஷனை கண்டுபிடிக்கிறாங்க, இந்த சொல்யூஷனை கண்டுபிடிக்கிறாங்க அப்படின்னு சொல்லி அந்த இடத்துல லாஸ்ட் 20 மினிட்ஸோட ஸ்க்ரீன் பிளே அப்படிங்கிறது நம்மளை வந்து கண்ணெடுக்காமல் பயங்கரமாக ரொம்ப ஸ்பீடாக வந்து படத்தை வந்து பார்க்க வைக்குது. அந்த இடத்துல டீசல் மூவி அப்படிங்கிறது வந்து கொஞ்சம் மேலே எந்திக்குதுங்க. மற்ற இடத்துல ஃபுல்லாக கொஞ்சம் டவுன்ஃபால் அப்படிங்கிறது டீசல் மூவியில் பர்சனலாக நான் வந்து ஃபீல் பண்ணேன். குறைந்த விலை, நிறைந்த தரம், தங்கள் தேவைகள் அனைத்தும் ஒரே இடத்தில். ஜெயச்சந்திரன்.